வெல்கம் டு சித்ரா சமையல். இன்னைக்கு நாம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரொம்ப சாஃப்டான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நாம கரெக்டான பக்குவத்துல மாவு பிசைஞ்சு செய்யும் போது கொழுக்கட்டை சாஃப்டா விரிசல் இல்லாம வரும். இது விநாயகர் சதுர்த்திக்கு செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா இருக்கும். வாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். இது பச்சரிசி மாவு வீட்டில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டேன். அதே கொழுக்கட்டை மாவும் விற்றா அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வறுக்காத மாவு இது. அதனால வடைச்சட்டியில் ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். தேங்காய் துருவல் ஒரு கால் மூடி, ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காவை பொடியா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வாங்க இது செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சிருக்கிறேன். அதுல மாவு போட்டுக்கிறேன். இது லைட்டா சூடாகட்டும். ரொம்பவும் வறுக்க வேண்டாம், 1 நிமிஷம் வறுத்தா போதும். சூடாயிடுச்சு. மாவு போட்டுக்கிட்டேன். அடுப்பு சிம்ல வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்க கொழுக்கட்டை மாவு விற்கிறாங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டா வறுக்க தேவையில்லை. இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு கொழுக்கட்டை செஞ்சா விரிசல் வராம இருக்கும். நம்மளுக்கு சாஃப்டாவும் இருக்கும். ஒரு 10 மணி நேரம் ஆனாலும் கூட அது நல்லா சாஃப்டா இருக்கும் மேல் மாவு. இப்ப இதை எடுத்து பக்கத்துல வச்சுக்கலாம். இப்ப பாவு காய்ச்ச கொழுக்கட்டைக்கு பாவு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதுல வெல்லம் போட்டுக்கலாம். எந்த அளவுல மாவு எடுத்தோமோ அந்த அளவுல தண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த ஒரு கப் அளவுல தான் மாவு எடுத்துக்கிட்டேன். இதே கப் அளவுல ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துக்கிட்டேன். பாகுப்பதம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சா போதும். இது கரையிட்டோம். இதோட கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போதான் வெல்லம் போட்டு செய்யும்போது வெல்லத்துடைய டேஸ்ட் இன்னும் கூடுதலா தெரியும் நம்மளுக்கு. அதனால கொஞ்சமா கல்லுப்பு போட்டுக்கலாம். கரையில வெல்லம் கொஞ்சம் கரையிட்டோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லத்துல மண்ணு கல் எல்லாம் இருக்கும். அதனால நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல வெல்லமா இருந்ததுன்னா வடிகட்ட தேவையில்லை. ஒரு அடிகடமான வடைச்சட்டியை நம்ம வச்சுக்கணும். இப்ப வெல்லம் வடிகட்டி வச்சிருக்கோம்ல, அதை ஊத்திக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற மாவு அதே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலரிக்கணும். அடுப்பை சிம்பிள் வச்சுக்கணும். கொஞ்சம் கட்டிப்படும். அதுக்கப்புறம் சரியாயிடும் சேர்ந்து வரும்போது. இப்ப பாருங்க, மாவும் வெள்ளைப்பாக்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி திரண்டு வந்துருச்சு. இந்த டயத்துல
பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறுனதும் கொழுக்கட்டையை பிடிச்சு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ மாவு வந்து ஆறிடுச்சு. ரொம்பவும் ஆற வைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து சூடாக இருக்கும்போது நம்ம பிடி கொழுக்கட்டை வச்சுக்கணும். பாருங்க, நான் கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ வந்து பிடி கொழுக்கட்டை நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. பாருங்க, இட்லி தட்டத்துல நான் துணி போட்டு இந்த மாதிரி சுத்தி வச்சுக்கிறேன். இந்த இட்லி பவுல்ல தண்ணி ஊத்திட்டோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேல் தட்டுல தான் வந்து கொழுக்கட்டை வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா அடித்தட்டுல வச்சோம்னா தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா இந்த கொழுக்கட்டையும் கொஞ்சம் கொலகொலன்னு ஆயிடும். அதனால மேல் தட்டுல மட்டும் நம்ம வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். மூடி போட்டு மூடிடுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துச்சா பார்க்கலாம். சூப்பரா வெந்திருக்குங்க. கொஞ்சம் ஆற விட்டு தட்டுல பரிமாறிக்கலாம். இல்லைன்னா ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு ஒட்டிக்கும். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா வந்திருக்கு. இப்போ இனிப்பு கொழுக்கட்டை ஒரு தட்டில் பரிமாறிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்களும் இதே அளவோட உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.